சமணர்களோடு வாது செய்தற்கு தனக்கு உரிய ஆற்றலினையும் தகுதியையும் தர வேண்டும் என பால்மணம் மாறாத வாயரும் உமை அம்மையினால் பால் ஊட்டப் பெற்றவருமாகிய சம்பந்தர் மிக அழகான இரு பதிகங்களை திரு ஆலவாய் பெருமான் முன் பாடி, அதுதான் காட்டு மா அது உரித்து என தொடங்கும் கௌசீக பண்ணில் அமைந்த பதிகமும், வேத வேள்வியை என தொடங்கும் பழம் பஞ்சுரத்தில் அமைந்த பதிகத்தையும் பாடி, வாது செய்ய திரு உள்ளமே அவர்களை அழிக்க திரு உள்ளமே என குறிப்பும் அமைந்துள்ள நிலையில அந்த பதிகங்களை பாடினார். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியா பார்த்தது. நோக்கிட விதியிலாரை நோக்கியான் வாது செய்ய தீக்கணல் மேனியானே திருவுளமே என்றெண்ணில் பாக்கிய பயனாய் உள்ள பாலராவாயர் மெய்மை நோக்கிய வண்தமிழ் செய்மாலை பதிகம்தான் நுவலல் உற்றார். ஆலவாய் பெருமான் முன்னே 2 பதிகங்களை பாடி தான் இனி சமணர்களோடு வாது செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அந்த சிவபெருமான் எப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். காணிடை ஆடுவாரை காட்டுமா உரி முன் பாடி தேனலர் கொன்றையார்த்தம் திருவுளம் நோக்கி பின்னும் ஊனமில் வேத வேள்வி என்றெடுத்து உரையின் மாலை மானமில் அமணர் தம்மை வாதில் வென்று அழிக்க பாடி. என்ன அழகான ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க. காணிடை ஆடுவாரை, காணிடை ஆடுதல்னா இடுகாட்டுல நடனம் செய்யக்கூடியவர். காணிடை ஆடுவாரை காட்டுமா உரி, காட்டுமா உரி என தொடங்கும்படி, அதுதான் அவர் பாடின பதிகத்தினுடைய காட்டுமான்னு சொன்னா காட்டின் கண் இருக்கக்கூடிய மான்னா விலங்கு, இந்த இடத்துல புலிய குறிக்கும். புலியினது தோலை உரித்து இடையிலே கட்டியவர். ஆகவே காட்டுமா உரி என தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடி முன் பாடி தேனலர் கொன்றையார்த்தம், தேன் சிந்தக்கூடிய கொன்றை மலரை சூடிய சிவபெருமானின் முன் தம் திருவுளம் நோக்கி பின்னும் அவரினுடைய திருவுள்ளம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மேலும் ஊனமில் வேத வேள்வி என்று எடுத்து உரையில் குற்றமில்லாத வேத வேள்வி என தொடங்கக்கூடிய அடுத்த பதிகத்தையும் எடுத்து பாடி ஊனமில் வேத வேள்வி என்றெடுத்தால் வேத வேள்வி என்று தொடங்கக்கூடிய பதிகம் பழம் பஞ்சுரத்தில் என்றெடுத்து உரையில் மிக அழகான முறையிலே பாடி அதை ஒரு மாலையாக பாடி மானமில் அமணர் தம்மை, ஏனென்றால் ஆடை இல்லாமல் தெரிவதினாலே மானமில் அமணர்கள் அந்த சமணர்களை வாதில் வென்று அழிக்க பாடி. வாதில் வெல்லுதல் ஒன்று, 2வது அவர்களை அழித்தல். இது 2 வேறு விதமான விவாதங்களை சொல்லக்கூடிய பகுதி. சமணர்கள் தாங்களாகத்தான் மனம் விரும்பி கழுவிலே ஏறினார்கள். தோற்றதன் பின் தாங்கள் கழு ஏறுவதாக வாக்கு தந்ததினால் அவர்கள் கழுவிலே ஏறினார்கள் ஒரு குறிப்பு தருகிறார்கள். ஆனால் இங்க தெளிவா சொல்லுகிறார் செக்கிழார் பெருமான், சமணர்களை அழிப்பதற்காக வாதினை செய்ய வேண்டும். அந்த வாதிலே அவர்களை வென்று அதன் பின்னே அவர்களை அழிக்க வேண்டும். அதற்கு தனக்கு உரிய ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று 2 பதிகங்களினால் ஆலவாயின் கண் உள்ள சொக்கனை பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். மேலும் அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவரா? ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து காலனை மார்கண்டற்கா காய்ந்தனை அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழேயாக வேண்டும் நான் மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். ரொம்ப அழகான இடம் இந்த இடம். ஆலமே அமுதமாக, பார்க்கடலை அன்று கடைந்த பொழுது தோன்றிய ஆலகாலம்ன்ற விஷத்தை தான் உண்டு அமுதமாக வானவர்க்கு அளித்து, ஆலகால விஷத்தை தான் உண்டார், பின் தோன்றின அமிர்தத்தை
தேவர்களுக்கு கொடுத்தார். நிறைய பேருக்கு அந்த புராண குறிப்பு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க தோன்றின அமிர்தத்தினுடைய அந்த குடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஆதி காலத்துல கடம்னு பேரு. இந்த அமிர்தம் தாங்கின கடத்தை கொண்டு வந்து வைத்த இடம்தான் அமிர்த கடத்து ஈஸ்வரர். திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய திருக்கடவூர் இது. நிறைய பேர் அது திருக்கடையூர்னு மாத்திட்டாங்க. திருக்கடவூர். அங்கு இறைவன் அமிர்தத்தை சேகரித்த குடத்தை கொண்டு வந்து வைத்த இடம். அதனாலதான் அது அங்கு இருக்கக்கூடிய இறைவன் பெயர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர். அங்குதான் மார்கண்டேயனுக்காக யமனை சம்காரம் செய்தவரும் அந்த இடத்துலதான் இருக்கு. அது திருக்கடவூர் மயானம்னு பேரு. ஆகவே ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து, வானவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து, காலனை மார்கண்டற்காய், காலன்னா யமன், யமனை மார்கண்டனுக்காக காய்ந்தனை தண்டித்தர், காய்தல் தண்டித்தர். அப்படிப்பட்ட இறைவனை அடியேற்கு இன்று அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழேயாக, உலகமெல்லாம் உன்னுடைய மேலான அருளை புகழக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சமணர்களை வெல்லுவதன் மூலமாக எனக்கு அப்படிப்பட்டதோர் வாய்ப்பினை புகழேயாக வேண்டும். நான் வேண்டும், அவ்வாறு நீ எனக்கு உதவ வேண்டும். நான் மறைகள் ஏத்தும் 4 வேதங்களால் புகழப்படக்கூடிய ஈசனே, சீலமே, ஆலவாயில் சிவபெருமானே, மிக நேரிய தன்மையிலே திரு ஆலவாயில் குடிகொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே, எனக்கு இவ்வாறு நீர் அருள வேண்டும். சமணர்களை வாதில் வெல்லுதற்கும் வென்றதன் பின் அவர்களை அழிப்பதற்கும் நீ எனக்கு அருள வேண்டும். ஏற்கனவே நீ ஒரு காலத்தில் நஞ்சினை உண்டு அமிர்தத்தை தேவர்க்கு நல்கியவன், மார்கண்டனுக்காக யமனையே தண்டித்தவன். அப்படிப்பட்ட நீ எனக்கு இங்கு இவ்வாறு உதவ வேண்டும்னு ஆலவாய் பெருமானிடம் கேட்டுக்கொண்டார். நாதர்தம் அருள் முன் பெற்று நாடிய மகிழ்ச்சி பொங்க போதுவார் பணிந்து போற்றி விடை கொண்டு புனித நிற்று மேதகு கோலத்தோடும் விருப்புரு தொண்டரு சூழ மூது எயில் கபாடம் நீடு முதல் திருவாயில் சார்ந்தார். ரொம்ப அழகான இடம் இதுவும். நாதர்தம் அருள் முன் பெற்று, நாதர்னா இறைவன், சிவபெருமானினுடைய அருளை முன்னாக பெற்றுக்கொண்டார். இவ்வாறு பாடினார். பாடினதற்கு மாறாக இறைவன் இவருக்கு அருளை செய்தார். இறைவனது அருள் கிடைத்தது என்பது அவருக்கு புரிந்தது. அருள் பெற்று, அருள் முன் பெற்று, முன்பாகவே பெற்று, நாடிய மகிழ்ச்சி பொங்க இறைவன் திருவுள்ளம் தனக்கு உதவுவதாக இருப்பதை அழகாக உணர்ந்து கொண்டவராகிய சம்பந்தர் போதுவார் பணிந்து போற்றி, அந்த அருளை பெற்றமையினால், அந்த அருள் பெற்றதினால் முகம் உடல் மனமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க வணங்கி போற்றி, சிவபெருமானை வணங்கி போற்றி என்ன செய்தாராம்? பணிந்து போற்றி விடை கொண்டு, சிவபெருமானிடமிருந்து விடை கொண்டு புனித நீற்று மேதகு கோலத்தோடு, திருநீறு சாற்றி கொண்ட மேன்மையான கோலத்தோடு. சமணர்கள் எதையும் நெற்றியில் இட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நெற்றியிலே திருநீரை இட்டு ஒரு மேன்மையான கோலத்தோடும் விருப்புரு தொண்டர் சூழ், இவரை சார்ந்திருக்கக்கூடிய அடியவர்களெல்லாம் உடனாக சேர்ந்து வர மூதியையில் கபாடம் நீடு, எப்படியா பழமையான மதில் பொருந்திய, அதாவது மூதியையில்னா பழமையான கோட்டை. அது ஒரு உண்மையை சொல்லணும்னாக்க, தமிழர்கள் வரலாறுல மிக நெடிது காலம் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட பெருமை பாண்டியர்களுக்கு தான் உண்டு. மிக நெடிய காலம் ஆண்டவர்கள். அதனால அவர்களினுடைய அரண்மனை, அவர்களினது கோட்டை மிக தொன்மையானதா. மூது எயில், எயில்னா கோட்டை, மூதுன்னா பழமையான எயில். அந்த
மூதியையில் கபாடம்னாக்க கதவு. கபாடம்ன்ற சொல்லுக்கு கதவு, கோட்டை கதவுக்கு கபாடம்னு பேர். ஆகவே மூதியையில் கபாடம் நீடு முதல் திருவாயில் சார்ந்தார். அந்த முதல் திருவாயில் தலைவாயில்னு பேர். இதெல்லாம் கோட்டை மரபு தெரிந்திருந்தால் கோட்டைக்கு தலைவாயில்னு ஒன்று இருக்கும். அந்த அகழியினை குறுக்காக பாலம் கொண்டு தலைவாயில் உருவாக்கப்பட்டு இருக்கும். அதனை கடந்து உள்ளே சென்றதற்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்திற்கும் தனி வாயில்கள் இருக்கும். அரண்மனைனா தனி வாயில், கோவில்னா தனி வாயில், அங்கு இருக்கக்கூடிய அரசியர் இருக்கை தனி வாயில், ஒவ்வொரு வாயில்களாக இருக்கும். அந்த வாயில்களுக்கெல்லாம் பெயரிடப்பட்டிருக்கும். அதனால இந்த தலை வாயிலை கடந்து அரண்மனைக்கு செல்லுதற்கு ஆயத்தமாக தன்னுடைய தொண்டர்கள் புடைசூழ உள்ள நுழையிறர். அம்மலர் குழலினார்க்கும் அமைச்சர்க்கும் அருள வேண்டி செம்மணி பலகை முத்தின் சிவிகை மேல் கொண்ட போதில் எம்மருங்கினிலும் தொண்டர் எடுத்து ஆர்ப்பு எல்லை என்று உம்மை நீடு உலகமெல்லாம் முழுதுடன் நிறைந்தது அன்று. அதாவது பல்லக்கில் ஏறி எப்படி அருள் செய்யணுமா? அம்மலர் குழலினார்க்கும். அம்முன்னா இந்த இடத்துல அழகிய, சுட்டுன்னு எடுத்துக்க கூடாது. அம்முன்னா அழகிய. அம்மலர் குழலினார்க்கும் அழகிய மலர்களை கூந்தலிலே சூடி இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியாருக்கும் அமைச்சர்க்கும் குலச்சிறையாருக்கும் அருள வேண்டி அவர்களுக்கும் அருளினை தர எண்ணி செம்மணி பலகை முத்தின். செம்மணி பலகை முத்தின்னாக்க மிக அழகான முத்துக்களினால் அமைக்க பெற்ற சிவிகை, சிறந்த முத்துக்களினால் செய்யப்ப அவருடைய முத்து பல்லக்கு. சிவிகை மேல் கொண்ட போது சிவிகையில ஏறி அமர்ந்த அரண்மனைக்கு போறார். எம்மருங்கினிலும் தொண்டர் எடுத்து ஆர்ப்பு. எல்லோரும் கூடி நின்ற அனைத்து தொண்டர்களும் சம்பந்தரையும் சிவபெருமானையும் ஆரவாரத்தோடு விழித்தார்கள். அந்த ஆரவாரத்தோடு நமச்சிவாய என்று சொல்லும், சம்பந்தர் வாழ்க என்ற சொல்லும் பெரிய அளவில் எழுந்த உடனே அதனுடைய எல்லை இன்றி அந்த ஆர்ப்பு முடிவே இல்லாமல் மும்மை நீடு உலகமேலாம், 3 உலகம் முழுவதும் அந்த ஆரவார சொல் சென்று பரவியதா முழுதுடன் நிறைந்ததன்று. 3 உலகங்களிலும் எங்கும் நமச்சிவாய என்ற ஒலியும் எங்கும் சம்பந்தன் தாழ் வாழ்க என்ற ஒலியும் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்பட்டது. அந்த அளவினுக்கு தொண்டர்கள் பெரிய அளவிலே ஆரவாரம் செய்து இறைவனையும் சம்பந்தரையும் போற்றி கோஷமிடத் தொடங்கினார்கள். பல்லிய நாதம் பொங்க படர்த்திரு நீற்றின் சோதி நல்லொளி வட்டமாகி நன்னி மேல் வருவது என்ன வில்வளர் தரளக்கோவை வெண்குடை நிழற்றி வெவ்வேறு எல்லையில் முகத்தின் காலம் தாரை சங்கு எங்கும் ஊத. என்ன இருந்தாலும் ஒரு வெற்றி கொள்ளுதற்காக போறார் இல்லையா? அந்த வெற்றி கொள்ளுதற்காக போகக்கூடிய அந்த பயணத்துல ஆரவாரம், நல்ல வாத்திய ஒலிகள் எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு பெரிய ஆரவாரத்தினுக்கு உரிய நிகழ்ச்சியா இருக்கும். முதல்ல நாம் அழைத்து செல்லக்கூடிய கூட்டம், அது எழுப்பக்கூடிய ஒலி, அதனை கொண்டே எதிரிய கொஞ்சம் சலனப்பட வைக்கணும். நீங்கள் அந்த மார்ஷல் ஆர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கை கால வீதுவதற்கு முன்னாடி நிறைய சத்தம் விடுவான். அந்த சத்தமிடுதல் எதிரில் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் மெல்ல மனதளவில் அசைப்பதற்கு அது தேவை. அதனால இவர்கள் என்ன செய்தார்களா? பள்ளிய நாதம் பொங்க பல வகையான வாத்திய கருவிகளினது ஓசை ஒலி மிகுந்து ஒலிக்க எங்கும் படர் திரு நீற்றின் சோதி. திருநீர் எல்லா அடியவர்களும் அதுபோல சம்பந்தரும் திருநீரை இட்டு கொண்டிருப்பதினால் அந்த திருநீற்றிலிருந்து புறப்படக்கூடிய ஒளி, அந்த வெண்மையான ஒளி திருநீற்றின் சோதின்னு எழுதினார், ஜோதி. நல்லொளி வட்டமாக, அதாவது ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய ஒளி வட்டம்னு என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஒரு ஹாலோ. இறை உருவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு
ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, அது போல இந்த திருநீரினது பிரகாசம் ஒரு ஒளிவட்டமாக மாறியதான். நல்வொளி வட்டமாகி நன்னி மேல் வருவது என, அதுக்கு மேல், அதாவது இந்த ஒளிவட்டம் திருநீற்றினது ஒளி வட்டமாக ஒளிர்ந்து வருவது போல இந்த முத்து பல்லக்கின் மேல வட்டமான முத்து சிவிகையும் வந்தது. முத்து சிவிகை, முத்து கொடை. இந்த சிவிகைக்கு மேல கொடை இருக்கு, அதுவும் முத்தினால் செய்யப்பட்டது. இந்த திருநீற்றினுடைய வெண்மையான ஒலியும், மன்னிக்கணும், ஒளியும் அந்த கொடையின் கண் இருக்கக்கூடிய முத்தினது ஒளியும் சேர்ந்ததினால ஒரு ஒளிவட்டமாக காட்சி அளித்ததா. நன்னி மேல் வருவது என்ன, வில்வளர் தரள கோவை. வில்லுன்னா ஒளிக்கீற்று அர்த்தம், வில்லிடுதல்லாம் ஒளிக்கீற்று. இந்த பிரகாசமா கிரணமாக வெளியே வர்றதுக்கு பேர் ஒளிக்கீற்று. வில்வளர் தரள கோவை முத்துக்களினது தொகுதி வெண்குடை நிழற்றி, அந்த முத்தினால் செய்யப்படக்கூடிய அல்லது செய்யப்பட்டிருந்த குடையிலிருந்து அந்த வெண்மையான நிழல் வடிவில் அந்த பிரகாசம் தோன்றி வெவ்வேறு எல்லையில் முத்தின் காலம், வெவ்வேறு பகுதிகளில் இருந்து முத்தின் காலம். முத்து காலம்னா எல்லாமே முத்தாலேயே கொடுக்கப்பட்டிருந்தது சம்பந்தருக்கு. ஊதுகொம்புக்கு பேரு காலம்னு பேரு. அந்த முத்தின் காலம் தாரை. தாரைனாக்க தோல்கருவி. பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, தார தப்பட்டன், அதேதான். தாரை, சங்கு எங்கும் ஊத. இப்படிப்பட்ட வாத்திய கருவிகள் எல்லா திக்குகளிலும் ஊத ஞான சம்பந்தர் அப்படிப்பட்ட ஆரவார ஒலியோடு அடியவர்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து வர மன்னனை பார்க்க போறார். நான் முன்பே நான் சொல்லி இருக்கேன், சைவர்களினுடைய செயல்பாட்டுல சம்பந்தர் ஒருவர் தான் இதை ஒரு இயக்கமாக தொடர வேண்டும் என்பதற்காக போன இடங்களுக்கெல்லாம் அடியவர் குழாத்தோடு தான் போயிருக்காரு. இப்ப நாவுக்கரசரோ மற்றவர்களோ தனித்து சென்றார்கள். ஞான சம்பந்தரோடு போனவர்கள் என்ன பல்லக்க தூக்கறதுக்கு ஆட்கள் வேணும். அதனால ஞான சம்பந்தர் கூட்டமாக போனதே இந்த சைவ சமயம் ஒவ்வொரு தலத்திலும் சென்று சேருவதற்கு வாய்ப்பை அளித்தது. தனியா போயிருந்தா சொல் எடுபடுமோ எடுபடாதோ தடுமாற்றம் வந்திருக்கும். மாறாக கூட்டமாக போனது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால ஒரு கூட்டமாக மக்கள் வருகிறார்கள்னு சொல்லும் போது எதிர்த்து நிற்கக்கூடியவனுக்கு மனதளவில் ஒரு தளர்ச்சி ஏற்படும் இல்லையா. அதனால இவ்வாறு கூட்டமாக முத்தின் காலம் தாரை சங்கு எங்கும் ஊத, இப்படிப்பட்ட பெரியதோர் ஆரவாரமான ஒலியோடு ஒவ்வொரு ஊருக்கா போனா என்ன ஆகும். மதுரை எம்பதிக்கு மன்னன் அரண்மனைக்குள் அப்படி நுழைஞ்சார் சம்பந்தர். கண்ணினுக்கு அணியாய் உள்ளார், எழுச்சியிற் காட்சி பெற்றார், நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும் முன்பு, பண்ணிய தவங்கள் என்கொல் பஞ்சவன் தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் புகுத என்றார். அழகான இடம் அது. எப்பொழுதுமே நாம என்னதான் கூட்டமாக போய் ஒரு செயலை செய்வதற்கு முன் வந்தாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் அந்த ஊர் மக்களிடம் கிடைச்சுட்டதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. சம்பந்தர் இப்படி அரண்மனையை நோக்கி வரக்கூடிய காட்சிய ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்த உடனே, ஆகா நம்ம நாட்டுக்கு இனி நல்லது நடக்க போகிறது, நல்ல விதமாக சம்பந்தரும் இவ்வாறு வந்திருக்கிறாரே என்று மக்கள் பாராட்ட தொடங்கினார்கள். எப்படியா, கண்ணினுக்கு அணியாய் காணுதற்கு மிக அழகிய வடிவிலே உள்ளார். யார்? சம்பந்தர். எழுச்சியில் காட்சி பெற்றார். அவ்வாறு சம்பந்தர் பல்லக்கில் வருவதை, அந்த காட்சியை யாரெல்லாம் அந்த மதுரை அம்பதியிலே மக்கள் கண்டார்களோ, நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும், ரொம்ப அழகு, தாங்கள் சார்ந்த சமண சமயத்தை நம்பியவர்களாக இருந்தாலும் என்னாயிற்றான், முன்பு பண்ணிய தவங்கள் என்கொல் பஞ்சவன் தஞ்சம் மேவி, தங்கள் சார்ந்த சமண சமயத்தவராயினும் பாண்டிய மன்னன் அடைக்கலம் புகும் பொருளாய் பொருந்திய புண்ணிய வடிவனரான சம்பந்தர் மதுரையில் வருவதற்கு இந்த பாண்டியன் முன் செய்த
தவம்தான் எத்தனை. எப்படி சமணர்களே சம்பந்தரை அப்படி வரவேற்றார். ஏனென்றால் அவருடைய கோலம், அவர் வரக்கூடிய முறை, அவரை சுற்றி எழுந்த ஆரவாரம், இதையெல்லாம் பார்த்த மக்கள், அந்த மக்கள் எல்லாம் சமணர்களாக இருந்தாலும் தங்கள் முன்னே வருதற்கு உரிய சம்பந்தரை பார்த்து மிகப்பெரிய அளவிலே ஆச்சரியம் அடைந்தார்கள். அடைந்ததோடு மட்டுமல்லாமல் பாண்டியனாகிய இந்த கூன் பாண்டியன் போன பிறவியில செய்த பல புண்ணியங்களினுடைய எச்சம்தான் சம்பந்தர் இங்கு எழுந்தருளுதற்கு நல்லதோர் வாய்ப்பை பெற்றான்னு பாராட்டினார்கள். பாட்டினுடைய வரிய பாருங்க. பஞ்சவன் தஞ்சம், பஞ்சவன்னா பாண்டியன், தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் புகுத என்று. பாண்டியனாகியவன் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனாகத்தான் புண்ணிய மூர்த்தி வடிவமாய் இருக்கக்கூடிய சம்பந்தர் இங்கு எழுந்து அருளுதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடவுள் கொள்கையை பத்தி பேசும்போது அண்மையில வேறொரு நடன கலைஞரோடு விவாதிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டது. அவருடைய நடன பாடலை ஒட்டி அப்போ அவற்றை வேடிக்கையாக சொன்னேன். நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் கொள்கைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இரண்டு தான். ஒன்று, எல்லாம் கடவுளால் தான் அமைகின்றது என்ற நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கிறது. எல்லாம் அவனிடம்தான் இருக்கிறதா என்பதை சோதித்து அறிவதற்கும் மனது முன் வருகிறது. இங்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு சமயம் உண்டுன்னா அது நாம பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவம் தான். எல்லாம் அவனால் தான்ற நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கும். நிஜமாவே அவங்கிட்ட தான் இருக்கான்னு ஆராய்ச்சியும் பண்ணும். ஏதாவது ஒன்றுதானே உண்மையா இருக்கணும். ஒன்று அவனால் தான் எல்லாம்னு ஆராய்ச்சி பண்ணா, ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கலாம். ஆமா அவனால் தான். ஆனால் நம்ம முதலவே என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுறோம், எல்லாம் அவனால், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? இங்கு இருக்கக்கூடிய மிக இயல்பான பிரச்சனை இதுதான். நாம் யாரை நம்புகிறோமோ அவரையே ஆராய்ச்சி பண்ணும். கடவுள்கிட்ட மட்டும்தான் அந்த வேலையை பண்றோம். மற்றவர்கள்ட்ட, மானுடர்கள்ட்ட எல்லாம் யாரையாவது ஒருவரை நம்பிட்டு அவர் நம்ம நம்பிக்கைக்கு உரியவரான்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சதுன்னு அதோட நட்பு முடிஞ்சது. ஆனால் கடவுளை இந்த சமூகத்துலதான், இந்த சைவம் என்கின்ற இந்த சமூகத்துலதான், இந்த இடத்துல வைணவத்தை கூட சேர்த்துக்கிறது கிடையாது, சைவம் என்ற சமூகத்துலதான் எல்லாம் அவன்தான் என்றும் நம்மால் உணர முடியும். ஆனால் அவன்தானா எல்லாம் என்று ஆராயவும் படும். இது எப்படி இந்த ஒரு முரண்பாடு வந்தது அப்படின்னு கேட்டா, இங்க தோத்திரங்களையும் சாத்திரங்களையும் அடுத்தடுத்து பேசிட்டோம். தோத்திரங்கள் என்பது இறைவன் எல்லாவற்றினுக்கும் மேலானவன், அவனை இடைவிடாது வழிபடுவதே போதுமானது, அவனை தொழுதாலே போதுமானது என்ற ஒரு கோட்பாட்டை வகுத்து தோத்திர நூல்களை முன்பு சொல்லி பின்னாடி சாத்திர நூலுக்குள்ள வந்தோம். அப்ப நாம் இதுவரைக்கும் தோத்திரம் செய்தவனை அவன் சரியானவன் தானா என்று ஆய்வு செய்வதற்கு சாத்திரத்துக்குள்ள போனோம். வேடிக்கை தெரியுமா? இது போன்றதாகிய தோத்திரங்களையும் அதன் பின் தோன்றின சாத்திரங்களையும் கொண்டு செயல்படுவது போல பிற மதங்கள்ல செய்ய முடியாது. அங்கு தோத்திரப்படக்கூடிய நூலை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. விவிலியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது, குர்ஆன் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதாகவே ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அதன் மீது உங்களுக்கு மாற்று சிந்தனையோ ஆய்வு செய்வதற்குண்டான மனோநிலையெல்லாம் வரக்கூடாது. ஆனா இங்க எல்லாம் செய்யலாம், எல்லாம் சிவன் சொல்லலாம், நெசமாவா ஆராய்ச்சி பண்ணலாம்.
எல்லாம் சிவன் சொல்றாமே, நிஜமாவே அவன் எல்லாமுமா இருக்கிறானா? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா? சிவனும் கவலைப்படுறதில்ல, மற்றவர்கள் யாரும் கவலைப்படுறதில்ல. அதனாலதான் தொகுக்கப்பட்ட வேதங்களில் இருந்து காலம் காலம் காலமாய் புதியதாகிய பல சிந்தனைகள் ஒவ்வொரு அடியவரினுடைய ஆய்வினால் உருவாகி கொண்டே வருகிறது. இன்னும் அது முடிந்த பாடில்லை, அது முழுமையாகவும் சென்று சேரல. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு, நேற்று கூட வகுப்புல சொன்னேன் இல்லையா, நமக்கு தேவை வரும்போது இந்த மதமானது அல்லது இந்த வழிபாட்டு முறையானது தகுந்த ஒரு தலைவரை உருவாக்கிடும். அது ஏன் உருவாக்குகிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் மிக பெரிய ஆய்வினுக்கு உரியது. ஆனால் உருவாக்கப்பட்டு விடுவார். உருவாக்கப்பட்டு இந்த ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, ரெஸ்டோரேஷன், இதுதான் முக்கியம். நம்முடைய தொன்மையான மதம் பற்றின சிந்தனைகளை முதல்ல மீட்டுருவாக்கி பாதுகாக்கும், ரெஸ்டோர் பண்ணணும். அப்புறம் அதை எடுத்து மற்றவர்கிட்ட சொல்லலாம், ஒன்றும் வேண்டாம். இப்ப எனக்கும் சில அடிப்படையான செயல்பாடுகள் துறவிகள் என்ற பெயர்ல செய்தது எனக்கு ஒவ்வாது, பிடிக்காதுதான். அல்ல, மாற்று சிந்தனையை வச்சுக்கிறது இல்லை நான். ஆனாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இரவெல்லாம் நான் இந்த ஒரு கருத்துக்கு மட்டும்தான் அந்த உடன்பாட்டு சிந்தனையில பேசுறேன், மற்றதுக்கெல்லாம் இல்லை. இரவெல்லாம் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களையும், குறிப்பாக இளைஞர்களையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து இரவு முழுவதும் சிவ சிந்தனையோடு இருன்னு ஒருவரால் உருவாக்க முடிகிறதுன்னா அது மிகப்பெரிய ஆற்று. நான் யாரை சொல்லுகிறேன்னா ஜக்கி வாசுதேவன். அவரினுடைய பல சித்தாந்தங்கள் எனக்கு முரண்பட்டவை, ஒவ்வாதவை, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இத்துணை இளைஞர்களையும் ஒரு குடையின் கீழாக ஓர் இரவில் முழுவதுமாக சிவனை பற்றி சிந்தித்து சிவநாமத்தையே இடைவிடாது உச்சரிக்க வைக்க முடிகிறது என்றால் அது ஒரு பெரிய ஆற்றல். அதை ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு பெரிய அளவில் செய்து காட்டி இருக்கிறார். அதாவது முன்பெல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்முடைய அன்றாட வழிபாட்டுல நாம திருநீர் இட்டு கொண்டு காலையில வழிபாடு செய்தால் நம்முடைய அலுவலகத்துக்கு செல்லுகின்றதற்கு முன்பு அந்த திருநீர் எல்லாம் கூடிய மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டு போவோம். நம்ம அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்திருக்கிறோம். நாம் யார், நம்முடைய செயல்பாடுகள் என்ன என்பது போன்ற நம்முடைய சமய சார்ந்த செய்திகள் என்ன வெளியாருக்கும் தெரிவிப்பதில்லை. ஆனால் இன்று பலர் மிக பெரிய அளவில் இது போன்றதாகிய சிவராத்திரி போன்றதாகிய நாட்களிலே தாங்கள் மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருந்து அதன் கண் தங்களினுடைய பங்களிப்பையும் தருவதற்கு முன் வருகிறார்கள்னா பெரிய அளவில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இதுல சந்தேகமே வேண்டாம். இது தேவை. என்ன காரணம்னா, நாம பின்பற்றக்கூடிய இது போன்றதாகிய வழிபாட்டுல உண்மையிலேயே அந்த இறைக்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் விவாதம் எல்லாம் ரெண்டாம் பக்கம். ஆனால் இதன் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது அல்லவா, அதுதான் பக்தியினுடைய அடிப்படை. ஒன்றை நம்பி அதனை சார்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கும். அந்த கட்டமைப்பு காலம் காலமாய் தொடர்ந்து வரும், காலம் கடந்து நிற்கும். அப்படி நிற்கின்ற பொழுது இந்த சமயம் சார்ந்த செயல்களும் அதன் கண் ஈடுபாடு கொண்டுள்ள மக்களும் அவர்கள் வாழ்நாள்ல இந்த சமயம் என்பது ஒரு பிரச்சனை இல்லாது தங்களுக்கு நன்மை தரத்தக்க ஒரு சாதனம் என்ற உண்மையை உணர்வார். இதுதான் அடிப்படை. அப்ப நம்மிடம் இந்த ரெண்டுமே இருப்பதற்கு அதுதான் காரணம். ஒன்றை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம், எல்லாம் இறைவன் செயல்தான், கண்மூடித்தனமா ஏற்று அதன்படி நம்பிக்கையை கொண்டு வாழுவதும் நாம் தான். கடவுளால் இதெல்லாம் செய்ய முடிகிறது என்கிறாளே, உண்மையிலேயே அவ்வாறு செய்கிறாரான்னு சோதிப்பதும் நாம்.
ஏன்னா பக்தியில மட்டும் இது தவிர்க்க முடியாது. ஞானசம்பந்தர் நினைத்திருந்தால் இந்த வாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மன்னனை சைவத்திற்கு கொண்டு வந்திருக்கும். நோக்கம் அது அல்ல. நீங்கள் எந்த அளவினுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவினுக்கு உங்கள் நம்பிக்கை நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த நிரூபணங்களினால் தான் எல்லோரும் எதனையும் முழுமையுமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால இவர் என்ன பண்ண, மிக அழகாக மதுரையம்பதியில இவர் பல்லக்கில் நுழையறத பார்த்த உடனே சமண மதத்தவர்களாகவே மக்கள் இருந்தாலும் நன்னிய சமயம் வேறு நம்பினார் எனினும், வேறு சமய கோட்பாட்டுக்களின் மீது நம்பிக்கை கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் என்றாலும் முன்பு பண்ணிய தவங்கள் என்கொள். இந்த பாண்டிய மன்னன் போன பிறவியில என்ன புண்ணியம் பண்ணானோ, என்ன தவம் பண்ணானோ, பஞ்சவன் தஞ்சம் மேவி அவன் செய்த புண்ணியத்தினால்தான் பஞ்சவனாகிய பாண்டியனை காண வேண்டி புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் புகுத என்ற புண்ணியத்தின் வடிவாய் இருக்கக்கூடிய மூர்த்தியாகிய ஞானசம்பந்தர் மதுரையில் வந்ததன் காரணம் பண்டொரு காலத்தில் பாண்டிய மன்னன் செய்த தவத்தின் பயனாக கூட இருக்கலாம் என்று மாற்று சமயத்தவர்களும் சம்பந்தரை மதிப்போடு நடத்தினார்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரம். சரி, தென்னவன் தேவியாரும் திருமணி சிவிகை மீது பின்வர அமைச்சர் முன்பு பெருந்தொண்டர் குழாத்து செல்ல பொன்னணி மாடவீதி ஊடு எழுந்து அருளி புக்கார் கண்ணி நாடு உடையான் கோயில் காழி நாடு உடைய பிள்ளை. ஆஹா, என்ன அழகான கற்பனை. தென்னவன் தேவியார் சம்பந்தருடைய பல்லக்கு முன்னாடி அப்படி சென்றது. பின்னாடிய திருமணி சிவிகை மீது பின்வர தென்னவன் தேவியாகிய மங்கையர்க்கரசி ரத்தினங்களினால் இழைக்கப்பட்ட சிவிகையில பின்னாடி வந்தார். முன்னாடி சம்பந்தர் முத்து பல்லக்கில் போற. அமைச்சர் முன்பு, இவர்கள் இருவருக்கும் முன்பாக அமைச்சரும் ஏனைய தொண்டர்களும் கட்டியம் கூறிக்கொண்டே முன்னுக்கு போகிறார்கள். பெரும் தொண்டர் குழாத்து செல்ல, சம்பந்தரை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரிய அளவுல கூட்டமாக குலச்சிறையார் பின்னாடி போகிறார்கள். அதற்கு பின்னாடி சம்பந்தர், அவருக்கு பின்னாடி மங்கையர்க்கரசி. இப்படியாக அந்த ஊர்வலம் அரண்மனையை நோக்கி போச்சு. குழாத்து செல்ல பொன் அணி மாட வீதி, மாடங்களை உடைய பொன்னால் ஒப்பனை செய்யப்பட்ட பலவாகிய மாடங்களை உடைய அந்த வீதியில ஊடெழுந்து அருளி புக்கார், அந்த வீதியின் ஊடாக வரக்கூடியவராகிய சம்பந்தர் அருளோடு எல்லோருக்கும் தன்னுடைய அருளை வழங்கி கொண்டு எங்க போனாராம்? கன்னி நாடு உடையான் கோயில். கோயில்னா அரண்மனை, கன்னி நாடுனா பாண்டிய நாடு. கன்னி நாடு உடையான் கோயில் காழி நாடு உடைய பிள்ளை, திரு காழி நாடு என்கின்ற சீர்காழியில் அவதரித்தவராகிய சம்பந்தர் பாண்டிய நாட்டினது கோட்டைக்குள்ள நுழைஞ்ச. ஆகவே நுழைந்து என்னாச்சு? கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார் வந்து எய்தி பொத்தட மதில் சூழ் சண்பை புரவலர் வரவு கூற முற்றுயர் சிறிது நீங்கி முழுமணி அணி பொற்பியிடம் மற்றவன் முடியின் பக்கத்து இடு என வல்லனானான். என்ன அழகான இடம் பாரு. இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது முன்னாடி சென்ற குலச்சிறையார் அரண்மனையில போய் அரசன் கிட்ட சம்பந்தர் வந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னார். கொற்றவன் தன்பால், கொற்றவன் மன்னன், இங்க பாண்டிய மன்னன், அவன் முன்னாடி கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார் வந்து எய்தி, குலச்சிறையார் வேக வேகமாக முன்னாடியே வந்து பாண்டிய மன்னனை அடைந்து சந்தித்து பொன் தட மதில் சூழ் சண்பை புரவலர் வரவு கூற. இந்த பொன் தட மதில்னாக்க இந்த பொன்னாலான மதில் சூழ்ந்த சீர்காழி, அங்க கொண்டு போயிடணும். சீர்காழியினுடைய மதிலை சொன்னார். பொன்னால் செய்யப்பட்ட மதிலால் சூழப்பட்ட சீர்காழி, அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க சீர்காழி நகரிலிருந்து புரவலர் ஞான சம்பந்தர் வரவு கூற அரண்மனையுள் வந்து கொண்டிருக்கிறார்னு குலச்சிறையார் மன்னன் சொல்ல,
உடனே அந்த சொல்ல கேட்ட உடனே பாருங்க, முற்றுயர் சிறிது நீக்கி முன்பு இருந்த துன்பம் கொஞ்சம் போச்சு. அவனுக்கு ஏற்கனவே அந்த வெப்பு நோயினால் இருந்த துன்பம் வாட்டி கொண்டு இருந்தது. அரண்மனைக்குள்ள கால வைக்க போறார் சம்பந்தர்ன்ற செய்திய குலச்சிறையார் சொன்ன உடனே அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவரினுடைய உடல் நோவு கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இருந்தது. எப்படி உடனே பாண்டியன் என்ன பண்ணாரா, அழகாக சிறிது நீங்கி முழுமணி அணி பொற்பீடம், முழுதும் மணிகள் பதித்த பொன்னால் ஆகின ஒரு ஆசனத்தை தன் தலைப்பக்கத்தில் இடு பீடம், மற்றவன் முடியின் பக்கம் தலைப்பக்கம். இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த அன்றைக்கு இருந்த ராஜ்ய நடைமுறைகள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா புரோட்டோகால்ஸ். இந்த மகாபாரதத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வரும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் இன்னும் முடிவாயிற்று. உடனே 2 பகுதியை சேர்ந்தவர்களும் இந்த போர்க்களத்துல தங்களுக்கு யாரெல்லாம் தங்களோடு நின்று போர் செய்ய துணை வருவார்கள்னு தருமனை தவிர்த்து மற்றைய 4 ஒவ்வொரு மன்னனாக பார்க்க போனார்கள். அதுபோல கௌரவர்கள் பக்கம் துரியோதனன் ஒவ்வொருவரா பார்க்க போனான். இருவர்களுக்கும் உறவினனாகிய கண்ணனினுடைய படையும் கண்ணனினுடைய அந்த வீரர்களினது உதவியும் யாருக்கு கிடைக்கும்ன்ற எண்ணத்தோட துரியோதனன் நேரா நுழைஞ்சா. கண்ணன் உறங்கி கொண்டிருந்தான். கண்ணனினுடைய தலைக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டான். அதன் பின் அர்ஜுனன் வந்தான். உறங்கி கொண்டிருந்த கண்ணனை பார்த்தான். பார்த்த உடனே அவன் திருவடியில் உட்காந்துட்டான். சிறிது நேரம் கழிச்சு கண் விழித்து பார்த்தான். விழித்தவன எதிர்க்க அர்ஜுனன் தெரிஞ்சான். என்ன அர்ஜுனா, இவ்வளவு நேரம் ஆயிற்று, என்ன நான் உறங்கி விட்டேன், எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தான் துரியோதனன். ஓ துரியோதனா, நீயும் வந்திருக்கிற. நான் முன்னாடி வந்தேன். சரி. உடனே கண்ணன் சொன்னா, அர்ஜுனன் நான் முன்னாடி பார்த்தேன், நீ வந்தது நீ முன்னதாக இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது அர்ஜுனனை தான். சரி, இப்ப என்ன பிரச்சனை? உடனே இவன் கேட்டான் துரியோதனன், இல்ல முன்னாடி வந்ததுனால நான் தான் என் வேண்டுகோளை முன்வைப்பேன். சரி சொல்லு. மாதிரி இந்த மாதிரி நடக்க இருக்கக்கூடிய போர்ல உன்னுடைய பெரும் படை கோடு உதவ வேண்டும். இப்ப ஒரு கண்ணன் கேட்டான். 2 பேரும் ஒரே நேரத்துல வந்ததுனால இந்த இடத்துல நான் ஒரு சாய்ஸ் வைக்கிறேன். என்ன சாய்ஸ்னா, என்னுடைய வீரர்கள் அடங்கிய பெரும் படை ஒரு பக்கம், பல்வேறு விதமான ஆயுதங்களை இயக்க தெரிந்தவர்கள் அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் நான் மட்டும் ஆயுதம் எடுக்காமல் இருப்பேன். இந்த 2ல யாருக்கு எது வேண்டும்? உடனே துரியோதனன் சொன்ன, நான் தானே முன்னால் வந்தேன், ஆகவே உன்னுடைய பெரும் படையை எனக்கு கொடுத்து. தான் அப்பொழுதே வெற்றி பெற்று விட்டதா துரியோதனனுக்கு என்ன உண்டு. உடனே அர்ஜுனன் சொன்ன, கண்ணா நீ படையெல்லாம் எனக்கு கொடுத்து உதவ வேண்டாம், நீ என்னோடு இருந்தால் போது, ஆயுதம் கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்கள்ல ஆயுதங்கள் செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் ஒரு தனி மனிதனினுடைய இருப்பு பெரிய உதவியை செஞ்சது. ஆங்கிலத்திலேயே ஒரு விளக்கம் சொல்வது உண்டு. சில இடங்கள்ல வெப்பன் சப்போர்ட்டை விட மாரல் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி வேணும். அதுதான் அர்ஜுனன் அது தேவை. ஏன் இதை சொல்றேன்னா, கால் மாட்டு தலை மாடு இந்த பகுதியில உட்காருதல் யார் யார், அதனால நாம யாரை பார்க்க வந்திருக்கிறோமோ அவர் நமக்கு சமமானவர்னா தலைமாட்டில் போய் உட்காரலாம்.
அவர் உதவியை பெற வந்திருக்கிறோம், அவரை காட்டிலும் நாம தாழ்ந்தவர்கள்ன்ற எண்ணம் வந்தா கால் மாட்டுல உட்கார். சம்பந்தர் எப்படி வந்து உட்கார போறார்னு பாண்டியன் கவலைப்படல, அவனே முடிவு பண்ணிட்டான், நமக்கு இணையாக சம்பந்தரை வைக்க வேண்டும். இது ஒரு பெரிய மாற்றம் மன்னன் கிட்ட. ஆகவே என்ன செய்தான், அமைச்சனிடம் ஆணையிடுகிறான், ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு ஆசனத்தை தயார் பண்ணி, முழுமணி அணி பொற்பீடம், பொன்னால் செய்யப்பட்ட ஆசனம், அதுல ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசனத்தை மற்ற அவன் முடியின் பக்கத்து இடு, முடின்னா தலை, தலைப்பக்கத்துல அந்த நாற்காலியை கொண்டு போய் விடு என என இடுக என வல்லல் ஆயினா என்று சொல்லுதற்கு உண்டான ஆற்றலை பெற்றிருந்தான் பாண்டியன். அப்ப ஞான சம்பந்தரை தனக்கு இணையாக பாவிப்பதென்ற முடிவுக்கு வந்துட்டு. ஏனென்றால் அவர் பெயரை கேட்டு அவர் அரண்மனைக்குள்ள வரும்போதே ஏதோ நோயினது வீரியம் குறைவது போல உணர்ச்சி அவனுக்கு வந்துட்டு. அதனால இவரால் நம்முடைய நோயை தீர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்தது. ஆகவே அவரை தன் தலைமாட்டுல வந்து உட்கார வைக்க. அண்மையில சொன்னேன், நிகழ்ச்சிக்கு போன அங்க இருந்து அமைப்பை சொல்லல. ஒரு 2 மாதம் முன்பு இந்த செட்டி நாட்டு திருமணத்திற்கு போயிருந்தோம். அவர்கள் பெரும்பாலும் வீடுகள்ல தான் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வீடும் ஒரு அரண்மனை மாதிரி. அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியம். முற்றம்னு ஒண்ணு இருக்கும், அதை சுற்றி முதல் நடை இருக்கும், அது தாழ்வாரம்னு பேர். அதனை அடுத்து கொஞ்சம் ஒரு படி மேலான ஒரு நீள் செவ்வகத்துல ஒரு இருக்கை இருக்கும். இருக்கைன்னா மக்கள் உட்காரக்கூடிய இடம். அதற்கு அப்புறம் வாசலுக்கு வெளியே திண்ணை இருக்கும். திண்ணை வீட்டின் அகலத்துக்கு இருக்கும். திண்ணையை தாண்டி வந்தீர்கள் என்றால் இந்த வீதி ஓரம் இருக்கக்கூடிய கதவு இருக்கு இல்லையா, கேட், அது வரைக்கும் குறுக்காக போடப்பட்ட குறுந்திண்ணை இருக்கும். எல்லார் வீடு பிடிக்கும். அந்த வீதியிலிருந்து கதவை திறந்து உள்ள நுழைஞ்சா ஒரு குறுந்திண்ணை 2 பக்கமும் இருக்கும், அகலம் குறைவாக நீளமாக. அது போய் ஒரு வாசல் படியில நிற்கும். அந்த வாசப்படிக்கு மேல வீட்டின் அகலத்திற்கு ஏற்றாற்போல் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையை தாண்டினாதான் கோட்டை போல பெரிய கதவு. அந்த கதவை தாண்டினோன்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நடை இருக்கும். அந்த நடையை ஒட்டி 4 பக்கத்திற்கும் தாழ்வாரம், நடுவில் முற்று. ஏன் இப்படி எல்லா வீடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் வீடுகள்ல மங்கள நிகழ்வு நடந்தா முற்றத்துல நடக்கும். அந்த முற்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வறையில அவர்களினது உறவினர்கள் இருப்பார்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நடையில 2ஆம் தகுதிக்குரிய உறவினர்கள் இருப்பார்கள். அப்புறம் வெளிய அந்த தலைக்கதவை தாண்டி வந்து வீட்டு அகலத்திற்கு இருக்கக்கூடிய திண்ணையில 3, 4ஆம் நிலைக்கு உண்டான உறவினர்கள் இருப்பார்கள். அதோட முடிஞ்சது. வாயிலில் இருந்து, அதாவது வீதியில் இருந்த கதவை திறந்து வரக்கூடிய குறுந்திண்ணையில பணியாளர்கள் அமர்ந்திருப்பார்கள். இது அவர்களினுடைய கட்டமைப்பு. இதை மாற்ற முடியாது. அப்போ உங்களை யாரேனும் அவர்கள் வீட்டு இல்ல திருமணத்தினுக்கு அழைத்து சென்று அந்த முற்றத்தை சார்ந்த தாழ்வரையில் அமர்த்தி விட்டார்கள்னா நீங்க மிகப்பெரிய அளவினுக்கு மிக உயர்ந்த இன்றியமையா தகுதியை பெற்றிருக்கிறீர்கள்.
நீங்க விவிவிவிஐபி. அவர்கள் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருமணம் போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவர்களை பொறுத்த மட்டில் குடும்ப நிகழ்வு, அவ்வளவு. இதை ஏன் சொல்லுகிறேன்னா, அந்த காலத்துல வாழ்வியல் முறையில இந்த புரோட்டோகால் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில் பின்பற்றி இருக்கிறார்கள். நான் வேடிக்கையாக ஒரு முறை சொல்லுவது உண்டு. என்னுடைய உறவினர் பையன் ஒரு முறை எங்கள் கல்லூரியில, நான் பணியாற்றி கொண்டிருந்த கல்லூரியில விண்ணப்பித்திருந்தான். அவனுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்க. உடனே அந்த கல்லூரியில சேருவதற்கு முன்னாடி அந்த மாணவனை துறை தலைவர் பார்க்கணும். பார்த்து அவன்கிட்ட 2-3 கேள்விகள்லாம் கேட்பார். அப்புறம் ஒப்புதல் அனுப்புவார். உடனே நான் அந்த உறவினர் பையனை கூட்டின்னு போயிட்டு கணிதத்துறை பேராசிரியர்கிட்ட நின்றேன். முன்னாடி அவருக்கு முன்னாடி 2 சேர் போட்டிருந்தது. என்னுடன் வந்த என் உறவினர் பையன் சட்டுன்னு சேர் எழுத்தான் உட்காந்துட்டான். அவர் உட்கார்னு கூட சொல்லல, இவன் உட்கார்ந்தாச்சு. இவனுக்கு என்னன்னாக்க, நம்ம உறவினரால் நமக்கு கிடைக்கக்கூடிய சீட் இல்லையா, தைரியம் உட்கார். அந்த பேராசிரியர் கணிதத்துறை தலைவர் இருக்கார், என்னால் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியர். அவர் கொஞ்சம் எழுந்து நிக்கலாமா அப்படின்னார். திடுக்கிட்டு எழுந்தான். அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் சரி நீங்க போய் பணத்தெல்லாம் கட்டுங்க அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் நான் பேராசிரியர்கிட்ட சாரி, நான் மன்னிப்பு கேட்டேன். ஐயோ நீங்கள்லாம் அதுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு எந்த புரோட்டோகாலும் யாரும் கவனிக்கிறது இல்லை. எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் அமரணும். என்ன அழகா மன்னன் அதை சொல்றான் பாருங்க. ஒரு பொன் சிங்காசனத்தை என்னுடைய தலைப்பக்கம் போடும், முழுமணி பொற்பீடம் மற்றவன் முடியின் பக்கத்து இடுக என குலச்சிறையாருக்கு மன்னன் ஆணையிட்டான். சரியா? அதுக்கப்புறம் அதோட உன்ன என்ன சொன்னாராம் அரசன், மந்திரியாரை பின்னும் எதிர் செல மன்னவன் ஏவ சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார் செயலையான் சமயத்துள்ளோர் பைந்துணர் அலங்கல் மன்னன் பரிசு கண்டு இதுவோ பண்பால் நந்தனி சமயம் தன்னை நாட்டுமாறு என்னும் பெண். முதல்ல சேர போட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டார, இப்ப போய் சமந்திர கூட்டிட்டு வா உள்ள. எப்படியா? மந்திரி யாரை பின் முதல்ல தன் தலை அருகே பொன் சிங்காசனத்தை போட வைத்ததன் பிறகு இப்ப போய் சமந்தர கூட்டிட்டு வாங்க. முதல்ல அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வர வரலாம் ஏற்பாடு பண்ணக்கூடாது. எவ்வளவு அழகு பாருங்க. மந்திரியாரை பின்னும் எதிர் செல மன்னன் ஏவ, இப்ப போய் அழைத்து வாருங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டான் மந்திரியார் குலச்சிறையாருக்கு. சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார், அவரும் மனசுல பெரிய மகிழ்ச்சி. ஆகா, நம்முடைய மன்னன் சைவ அடியவராகிய ஞான சம்பந்தர வரவேற்றதோடு மட்டுமில்லாமல் தனக்கு சமமான தவிசு கொடுத்து அமர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பையும் தருகிறானே. ஏதோ மன்னன் கொஞ்சம் மெல்ல மாற தொடங்கி இருக்கான் போல இருக்கு. எப்படியா? ஏவ சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார் செயலையான் சமயத்துள்ளார். செயலைன்னு அசோக மரம், அசோக மரத்தடியில் இருக்கும் அருகனது சமயத்தில் உள்ள சமணர்கள் செயலையான் சமயத்துள்ளோர் பைந்துணர் அலங்கல் மன்னன் பரிது கண்டு இதுவோ, பசிய பூங்கொத்துக்களாலான வேப்ப மாலையை அணிந்த மார்பை உடைய பாண்டியர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை. பாண்டிய மன்னன் தன்மையை பார்த்து நம்முடைய ஒப்பற்ற சமயத்தை பண்பாய் நாட்டும் வழி இதுவோ அப்படின்னு அவர்களுக்கு கோபம் வந்தது. நாம சமணர்கள், நாம இருக்கிற இடத்திற்கு ஒரு சைவ அடியார் வர அவருக்கு சமமான ஒரு இடம் கொடுத்து உட்கார வைக்கிறையே மன்னா, இதுதான் நம்ம சமயத்துல நீ வச்சிருக்கிற ஈடுபாடு. அவனுங்களுக்கு கோபம். மன்னன் பரிசு கண்டு இதுவோ, நாம் சமணர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு மாற்று சமயத்தினரை வரவேற்பதே பெரிய விஷயம், அதுவே தப்பு.
அதை விட அவன் அரண்மனைக்குள்ள வர சொல்றதோட மட்டும் இல்லாம மன்னனினுடைய தனி அறை அது. அந்த தனி அறையில அவனுக்கு பக்கத்துல, மன்னனது தலைக்கு பக்கத்துல ஒரு பொன்னாசனம் போட்டு அங்க அமரச் செய்வது இது என்ன நியாயம்? பண்பால் நந்தனி சமயம் தன்னை, நம்ம சமயத்துக்கு இது தப்பானதாச்சு. சமணர்களாகிய நாம் இப்படி எல்லாம் மாற்று சமயத்தினை வரவேற்க கூடாது, அது முறையல்ல என்று நாட்டு மாறி என்னும் பின்னும் என்று இதுதான் வழியா என்று மேலும் அவர்கள் மன்னர்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, சமண சமயத்திற்கு இது எதிரானது, இப்படியெல்லாம் மாற்று சமயத்தவராகிய சம்பந்தரை இங்க வர சொல்றதே தப்பு. அதோட உனக்கு இணைய ஆசனம் போட்டு உட்கார சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாயே என்று தவறு என்று சொல்லி மேலும் சொன்னார்களாம். நின் அறநெறியை நீயே காத்தருள் செய்தியாகில் அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனை அவரும் யாமும் முன்னுற ஒக்கத்திற்க மொழிந்து மற்ற அவரால் தீர்ந்த தென்னினும் யாமும் தீர்ந்தோமாகவும் இசைவாய் என்ற. எப்படி வம்ப பாருங்க. நின் அறநெறியை நீயே காத்தருள் செய்தியாகில், நின் அறநெறியான சமயத்தை நீயே காத்தருள் செய்வாயானால், நீ எதனை அறம் என்றும் எந்த சமயத்தை சரி என்றும் இதுவரை நீ பின்பற்றி இருக்கிறாயோ அதை நீதான் காக்க வேண்டும். நீ மன்னன், நீயே இப்ப தப்பு செய்ய. மன்னன் சமணத்தை சார்ந்து இருக்கிறான், அவன் கீழே சமண அடியர்கள் பலர் மக்கள் இருக்கிறார்கள். மக்களோ மற்றவர்களோ சமண சமயத்தினுக்கு மாறாக செய்தால், மாறாக செயல்பட்டால் அதை கண்டிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மன்னன் கிட்ட இருக்கு. அதான் அறநெறி. தான் பின்பற்றக்கூடிய சமயத்தினுக்கு எதிராக மக்கள் ஏதேனும் செய்தால் மன்னன் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அதுதான் மன்னனுடைய வேலை. அப்படிப்பட்ட வேலையில் உள்ள மன்னனே மாற்று சமயத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தரை தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவழைக்கிறான்னு அது என்ன நியாயம்? ஆகவே அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனை எப்படியா, மேலும் எப்படி அவரும் நாங்களும் உன் முன்னே ஒருங்கு கூடி உன்னிடம் உண்டான அந்த நோயை தீர்க்கும்படி அவரை இங்கு வருமாறு அழைத்தாய். இது எவ்வளவு பெரிய தப்பு! அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனை அவரும் யாமும் முன்னுற ஒக்கத்திற்க மொழிந்து, உன் உடலின் கண் இருக்கக்கூடிய வெப்பு நோயை தீர்ப்பதற்கு நாங்களும் அவருக்கும் முடிவு செய்யும் போது நீயாக முன் அவரை உள்ள அழைத்திருக்கிறாய். ஆகவே மற்ற அவரால் நோய் தீர்ந்தாலும் நாங்களும் தீர்ந்தோம் என கூறு. எப்படி ஒரு கால் அவர் உள்ள நோயை தீர்த்துட்டார், உன்னுடைய நோய் உன்னை விட்டு போயிற்று என்றால் எங்களினுடைய வாழ்க்கையும் போச்சு. நாங்கள் இனி எங்கள் சமயத்தை கொண்டு இங்கு வாழ முடியாது. ஆகவே எப்படி முன்னுற ஒக்கத்திற்க மொழிந்து மற்ற அவரால் தீர்ந்தது என்னினும் உன்னுடைய நோய் வந்தவராகிய சம்பந்தரால் தீர்ந்தது என்றால் யாமும் தீர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஆகவே யாமும் தீர்ந்தோம் இசைவாய் என்றார். ஆகவே உடன்படுவாயாக என்று கேட்டார். இது நியாயமா அப்படின்ன உடனே இசக்கிழார் புகுந்துக்கிறார் இந்த இடத்துல. பொய் தவமாக கொண்ட புந்தலை சமணர் கூற செய்தவ பயன் எய்தும் செவ்வி முன் உறுதலாலே எய்திய தெய்வ சார்வால் இரு திறத்தீரும் தீரும் கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான். எவ்வளவு அழகான இடம் பாருங்க. ஒரு கால் அவர் நோயை தீர்த்துட்டா எங்களையும் தீர்த்துடுவையான்னு கேட்டார்கள். ஒரு கால் ஞானதம்பந்தர் ஏதோ வைத்தியம் பண்றார், உன்னுடைய நோய் தீர்ந்து விட்டது, அதனால நீ எங்களை எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவாயா, எங்களை எல்லாம் ஒடுக்குவாயா, எங்களை எல்லாம் அழித்து விடுவாயா என்ற கவலை இவர்களுக்கு வந்துட்டு, அதனால கேட்டார்கள் எங்கள் நிலை என்ன. ஒரு கால் எங்களால தீர்க்க முடியல, சம்பந்தர் தீர்த்துட்டார், ஆகவே அவரை பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தீர்க்க முடியாத எங்களை
ஏதாகிலும் தண்டனைக்கு உட்படுத்திடுவாயா? என்ன கேட்டார்கள் பாருங்க. பொய் தவமா கொண்ட புந்தலை சமணர், பொய்யையே தங்களினது தவத்தொழிலாக கொண்ட சமணர்கள். புந்தலைன்னா அறிவற்ற சமணர்கள் அர்த்தம். புல்லிய தலைனா உள்ள ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். புன்மையான தலையை உடைய சமணர்கள்னா மூளையற்றவர்கள். என்ன வார்த்தை பாருங்க. கூற செய்தவ பயன் வந்து எய்தும் செவ்வி முன் உறுதலாலி, முன் செய்த தவத்தின் பயன் வந்து நன்மை அளிக்கக்கூடிய காலம் எனக்கு வந்திருக்கிறதுன்னு மன்னன் உணர்ந்தான். ஆகவே முன்னுறுதலாலே எய்திய தெய்வ சார்வால் உங்களினுடைய தெய்வத்தன்மை பொருந்திய செயலால் என் நோய் தீர்ந்தாலும், வந்த ஞான சம்பந்தரினுடைய செயலால் என் நோய் தீர்ந்தாலும், இரு திறத்து தீர தீரும் இருவரும் முயன்று என்னுடைய துன்பத்தை போக்கினீர்கள் என்றால், கைதவம்னா என்னுடைய வினை, என்னுடைய வினையை போக்கினீர்கள் என்றால், துன்பத்தை போக்கினீர்கள் என்றால், நான் என்றும் கை தவனும் சொன்னான். நான் நிச்சயமாக நடுநிலையிலிருந்து பிறழ மாட்டேன். மன்னன் தெளிவா இருந்தான். அவர் நீக்கினாலும் சரி, நீங்கள் என் நோயினை நீக்கினாலும் சரி, நான் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை தவற மாட்டேன். ஒரு சாராராக நின்று ஒருவருக்கு சார்பாக பேச மாட்டேன். இந்த வாக்க கொடுக்கிறாங்க. சமணர்களுக்கு அதான் அச்சம். ஆகவே அவன் ரொம்ப அழகா சொன்னான், நான் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டேன், நான் நடுநிலையிலிருந்து தவறி வஞ்சம் செய்ய மாட்டேன். என்ன நம்பலாம். நீங்கள் தீர்த்தாலும் சரி, அவர் தீர்த்தாலும் சரி, யார் தீர்த்தார்களோ அவர்களை பாராட்டுவோம். யார் ஒருவரினுடைய சார்பா நான் செயல்பட மாட்டேன். நான் எனக்கு என்ன நம்பிக்கைனா, நான் செய்த தவத்தின் பயனால் என்னுடைய நோய் தீருவதற்கு உண்டான வாய்ப்பு வந்திருக்கிறதுன்னு நம்புறேன். அவரால் தீர்ந்தாலும் சரி, உங்களால் தீர்க்கப்பட்டாலும் சரி, நான் யார் தீர்க்கிறார்களோ அவர்களை பாராட்டுவேன். நிச்சயமாக வஞ்சகமாக நடக்க மாட்டேன். சமணர்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று மன்னனும் வாக்கு கொடுக்க, என்று அவன் உரைப்ப குண்டர் எண்ணம் கெட்டிருந்த எல்லை தென்தமிழ்நாடு செய்தவ கொழுந்து போல்வார் வன்தனி பவனம் முன்னர் வாயிலுள் அணைந்து மாடு பொன்திகள் தரள பத்தி சிவிகை நின்று இழிந்து புக்க. இவ்வாறு பாண்டிய மன்னன், நான் வஞ்சம் செய்ய மாட்டேன், நிச்சயமாக ஒருதலையாய் நான் இருக்க மாட்டேன், சார்பாக ஒருதலை பட்சமாக இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, என்று அவன் உரைப்ப என்று பாண்டிய மன்னன் சொல்ல, குண்டர் எண்ணம் கெட்டிருந்த எல்லை, அமணர்கள் தம் கருத்தழிந்து மனம் குன்றி இருந்த நிலையில, இதுவரைக்கும் செய்த வைத்தியம் எதுவும் மன்னனை குணமாக்கல. ஒரு கால் சம்பந்தர் வந்து குணமாக்கிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அதனாலதான் தற்காப்புக்கு முன்னாடியே இவர்கள் கேட்டுக்கொண்டு விட்டார். ஆகவே அப்படி எண்ணிக்கொண்டிருந்த நேரம், தென் தமிழ்நாடு செய்தவ கொழுந்து, தென்னகம் செய்த தவத்தின் பயனாக அவதரித்த சம்பந்தர் கொழுந்து போல்வர், தவத்தின் பயனாக வந்தவராகிய சம்பந்தர் வன்தனி பவனம் முன்னர், வன்தனி பவனம்னா அரண்மனை. அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேரு இந்த பவனம்ன்ற சொல்ல வீட்டுக்கு வச்சிருப்பார்கள். அதனால வலிமை பொருந்திய ஒப்பு உயர்வற்ற அரண்மனை முன்னர் வாயிலுள் அணைந்து, அந்த அரண்மனையினுடைய முன்வாயிலை அடைந்து, மாடு பொன்திகள் தரள பந்தி, எல்லா பகுதிகளிலும் பொன்னு அணிந்து விளங்கக்கூடிய முத்துக்களால் பதிக்க பெற்ற சிவிகையிலிருந்து இறங்கினர். பொன்திகள் தரள பந்தி சிவிகை நின்று இழிந்து புக்க, பல்லக்க கீழே இறக்கினார். அதிலிருந்து இவர் இறங்கி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சார். குலச்சிறையார் முன்பு எய்த கொற்றவன் தேவியாரும் தலத்திடை இழிந்து சென்றார். தந்தமிழ் நாட்டு மன்னன் நிலத்திடை வாணி நின்று நீளிருள் நீங்க வந்த கலைச்செழு திங்கள் போலும் கவுனியர் தம்மை கண்டார். அப்படி உள்ள வரக்கூடிய சம்பந்தரை மன்னன் எப்படி பார்த்தானா? குலச்சிறையார் முன்பு எய்து, மன்னன் அறிவித்த பின்பு குலச்சிறையார் வந்து ஞான சம்பந்தரை
அரண்மனை தலைவாயில்ல வந்து வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறார். ஆகவே அந்த சம்பந்தர் முன்னாடி குலச்சிறையார் போய் வரவேற்று அவர் அழைத்துட்டு உள்ள போறார். கொற்றவன் தேவியாரும் தலத்திடை இழிந்து சென்றார். பின்னாடி பல்லக்குல வந்த கொற்றவன்னா மன்னன், மன்னனது மனைவியாகிய மங்கையர்க்கரசி அவ பல்லக்குல இருந்து கீழே இறங்கி பின்னாடியே போனான். தந்தமிழ் நாட்டு மன்னன் நிலத்திடை வாணி நின்று. அப்படி வரும்போது குளிர்ந்த தமிழ்நாட்டின் மன்னனான பாண்டியன் சம்பந்தர் எப்படி பார்த்தானா, நிலத்திடை வாணி நின்று நீளிருள் நீங்க வந்து, வானத்திலிருந்து பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இருளை போக்க வந்த சந்திரன் போல. என்ன இருந்தாலும் பாண்டியன் சந்திர குலத்தவன், தன்னுடைய குலத்தையே பெருமையா சொல்லிட்டான் பாருங்க. ஆகவே நிலத்தினிடை வாணி நின்று நீளிருள் நீங்க வந்த, வானத்தில் இருக்கிற சந்திரன் இருளை, பூமியினது இருளை போக்குவதற்காக பூமியில வந்தது போல, கலைச்செழும் திங்கள் போல் ஒளிக்கிரணங்களை உடைய நிலவினை போன்று, அப்படி ஒரு தேஜஸான, அப்படி சந்திரனை போன்று ஒளி சிந்தக்கூடிய தோற்றத்தோடு, இதுகாரும் பாண்டிய மன்னனது மன இருளை போக்க, நோய் எனும் இருளை போக்க, அவன் சமணம் எனும் மதத்தினை பின்பற்றி அதனால் இருட்பட்டிருந்த அவனது சிந்தையின் கண் உண்டான நோயை போக்குவது போல, ஒரு ஒளி மிகுந்த சந்திரனை போல அப்படி உள்ள நுழைந்தாரா. கலைச்செழும் திங்கள் போலும் கவுனியர் தம்மை கண்டான். கவுனிய குலத்து உதித்தவராகிய ஞான சம்பந்தர ஒரு சந்திரனே இறங்கி வருவது போல அவர் வருவதை கண்டு மனம் மகிழ்வு அடைந்தான். என்னாச்சு? அடுத்த வகுப்பு தான். சரியா? நன்றி.